பொதுவாவே தாவேகா கட்சிக்கு தேடி தேடி சேர்ந்து வந்த இளைஞர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தாவேகா கட்சியில இருந்து பிற கட்சியில சேருறாங்க. இது நிஜமாவே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு குட்டி பிசினஸா இல்ல ஸ்கேமா இல்ல நிஜமாவே தாவேகா கட்சியோட நிர்வாகம் சரியில்லையா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில் இருந்தேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026 விஜய் அவர்கள் சிஎம்மா உட்காரணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான் பல மக்கள் கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் தேவை தேவை அப்படின்னு அவங்க கேட்கறது நம்ம காது செவி வழியா எல்லாமே வருது இல்லையா? ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா தாவேகால இருக்கிற ஒரு சில இளைஞர் இளைஞிகள் அந்த கட்சியை விட்டு விலகி பிற கட்சியில இணையறாங்க. அதாவது 2026 தாவேகா ஜெயிக்கணும்னா ஒரே ஒண்ணுனால முடியும், அதிமுகவோட கூட்டணி இருக்கணும். ஆனா இங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி இருந்தனால இங்க தாவேகாக்கு ஃபுல் ஆஃப் ஆல் பிரஷர். யார்கிட்ட கூட்டணி போறது தெரியல. பாமகவோட போய் சேரலாம் பார்த்தா அங்க அப்பா மகன் பிரச்சனையே பெருசா போயிட்டு இருக்கு. இதுல எப்படி அவங்களோட போய் சேர்றது? சரி எதுவுமே வேண்டாம், நம்ம தனிச்சே நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. ஆனா 8 மாசம் இன்னும் டைம் இருக்கு. இதுல தேமுதிக வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவி அவர்கள் பத்தி தெரியும் இல்லையா? தாவேகாவோட அக்கா என்று அன்பாக அழைக்கப்பட்ட இந்த பெண் பாத்தீங்கன்னா நேரா திமுக போய் சேர்ந்துட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க விஜய் மேல. இந்த மாதிரி என்னை பத்தி அவதூறா பேசும்போது அவர் கண்டிக்கல, அதுக்காக நான் கேஸ் கொடுக்குறேன், விஜயோட தொண்டர்கள் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இங்க இன்னொருத்தவங்க கன்னியாகுமரியில இருக்கிற தாவேகா நிர்வாகம் சரியில்லை, அதனால நாங்க பாஜக போய் சேர்றோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. கன்னியாகுமரி மத்திய மாவட்டம் குந்தன்கோடு செயலாளர் திரு ஜெமிலன் அவர்கள் செயல்பாடுகள் சரியில்லாதனாலும், சைமன் காந்தி ஊராட்சி செயலாளர் திரு சூர்யா அவர்கள் செயல்பாடுகள் சரியில்லாதனாலும் நாங்கள் பிஜேபியில் வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்த்திருக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கன்னியாகுமரியில இருக்கிற தாவேகா நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணங்களா இருந்திருக்கு. அதாவது கட்சியில இருந்துட்டு பேருக்கு தான் கட்சியில இருக்கும், ஆனா அங்க இருக்கிற பொறுப்புகள் எதுவுமே செயல்படுத்த விடல போன்ற பல விஷயங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது முதல் தடவை இல்ல. தாவேகால இருந்து ஸ்பெசிபிக்கா வர மக்கள் சொல்ற கருத்து என்னன்னா, எங்களுடைய ஒரு முழு செயல்பாட்டை அந்த கட்சியில இருக்கிற மேலிடம் ரொம்ப தடுத்துக்கிட்டே இருக்கு, ஆனா பிற கட்சியில அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எலெக்ஷன் டைம்ல வர ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ஏமாத்து வேலையா இல்ல நிஜமாவே தாவேகாவோட நிர்வாகம் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆதவ் அர்ஜுனா கிட்ட பாஜகவோட கூட்டணி இருப்பீங்களா அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டப்ப அதை பத்தி மழுப்புனாலும் விஜய் சொன்னதுதான் நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரே வாய்ப்பு, எப்ப அதிமுகவோட சேர்றாங்களோ அப்பதான் விஜயால ஜெயிக்க முடியும். ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால 27% ஸ்டாலினுக்கு ஓட்டு கிடைக்க போகுது. அதன் பிறகு விஜய் அவர்கள் இருந்தாலும் துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுப்போம். இதையும் தாண்டி அதிமுக தனிப்பெரும் ஆட்சிங்கிறனால சும்மா சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிடுறாங்களே தவிர அங்க விஜய்க்கு எதுவும் பதவி கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது விஜய்க்கு பின்னடைவா இருக்குமா இல்ல எடப்பாடிக்கு பின்னடைவா இருக்குமான்றது தெரியல. சோ இப்ப வரைக்கும் திமுகவோட கூட்டணி இதுதான் பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா தாவேகால இருந்து இப்ப இளைஞர்களும் விளங்குறாங்க, இளைஞர்களும் விளங்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கூட்டணியும் இப்படி இருக்கே அப்படிங்கிற பல கஷ்டங்கள் தாவேகா சுத்தி இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.